இந்த மாரி கிளாஸ் எஃபெக்ட் வீடியோ கிரியேட் பண்ணணுமா? அதுக்கு முதல்ல DaVinci ஆப்ப ஓப்பன் பண்ணி, நம்ம மீடியா பேஜ்க்கு வந்துட்டு, அதில ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபியூஷன ஓப்பன் பண்ணி வச்சு, அத டிராக் அண்ட் டிராப் பண்ணி மீடியால போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபியூஷன் பேஜ்க்கு போயிருங்க. அப்படியே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபியூஷன் பேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா, அதில பேக்கிரவுண்ட் நோட் இருக்கும். பேக்கிரவுண்ட் சைடுல அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா, இந்த பக்கம் ரைட் சைடு ஒரு டைப்ல போயிட்டு சாலிட் கலர கிரேடியன்ட்க்கு மாத்திருங்க. மாத்துனதுக்கு அப்புறமா இந்த மாரி வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு புடிச்ச கலர இதில செட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு புடிச்ச கலரு ஒரு ப்ளூ கலர போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறேன். அகைன் இந்த பக்கம் வந்து ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார் அடிச்சு டெக்ஸ்ட் குடுத்து இந்த நோட ஆட் பண்ணீங்கன்னா, மெர்ஜ் நோட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு உங்களுக்கு புடிச்ச பேர போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. அதில சைஸு, அப்புறம் கலரு அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதில மறுபடியும் ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் பார கிளிக் பண்ணி மெர்ஜ் நோட மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோம். அதில பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு நோட சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா அத சேர்த்து விட்டுட்டு, ரெக்டாங்கிள் நோடு ஒண்ணு ஆட் பண்ணி இந்த ஸ்டெப்ப கொஞ்சம் முக்கியமா பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதுதான் மெயின் பிளேஸு. இதில நம்ம கனெக்ட் பண்றது தான் மெயினு. மெர்ஜ் நோட்லேருந்து அந்த எல்லோ நோடுக்கு ஒரு கனெக்ஷனு. அப்புறம் இந்த மெர்ஜ் 2லேருந்து இந்த கீயையும் புடிச்சு மேல தூக்கி அந்த ரெக்டாங்கிள்ல இழுத்து விட்டுருங்க. வேலை கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இனி ரைட் சைடு இன்ஸ்பெக்டர்ல வந்தீங்கன்னா, இத நான் இமேஜ்ல ஷோ பண்றேன். ஏன்னா, எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது அது கட் ஆயிடுச்சு. நானும் கவனிக்காம விட்டுட்டேன். அதே இது இந்த பக்கம் ஷோ பண்ற மாரி ஆஃப்செட் -1ம், அப்புறம் ஸ்ட்ரென்த் -4 வச்சுருங்க. வச்சுட்டு கீழ ஸ்ப்ரெட் ஃபுல்லாவே இன்கிரீஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எஃபெக்ட் ஃபீல் கிடைக்கும். அப்புறம் ரெக்டாங்கிள கிளிக் பண்ணிட்டு, அதில நம்ம சைஸ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிலேயே கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ளைன் ஓப்பன் பண்ணி அதை செலக்ட் ஆல் பண்ணி ஷிஃப்ட் எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஸ்மூத் ஆயிரும். ஃபுல் வீடியோ நான் கூடிய சீக்கிரமே ரெடி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஃபுல் வீடியோ இதில் கவர் பண்ண முடியலை, மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு லிங்க் நான் இதில் ஆட் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.